தினம் கொண்டாடு, முயன்றால் மாறிட முன்பாடு, தடுத்தால் தோல்வி கால்பந்தாடு, உழைப்பால் ஓங்கிட ஊர் கொண்டாட, தரமே தாரகம் என்றாடு, தமிழாராளிகள் உன்னோடு தலை தூக்கி வாழப்பால் கொண்டாட. சாட்டை எடுடா, கனவை எட்ட கனவை தட்டு, ஸ்டார்ட்அப் சிங்கம் வேட்டை முடிடா, எட்டு திக்கும் தேரை வெட்டு, ஸ்டார்ட்அப் சிங்கம் சாட்டை எடுடா, கனவை எட்ட கனவை தட்டு, ஸ்டார்ட்அப் சிங்கம் வேட்டை முடிடா, எட்டு திக்கும் தேரை வெட்டு. கப்பல் அப்படின்றது பல பேருடைய கனவுகளை அப்படியே சுமந்துட்டு போகும். அந்த கப்பலை ஓட்டி சரியான இடத்துக்கு கொண்டுட்டு போறது ஒரு கேப்டனோட வேலை, அது சரியான டைரக்ஷனை காட்டுறது ஒரு காம்பஸோட வேலை. அதே மாதிரி பல கனவுகளோட இருக்கிற ஒவ்வொரு விஷயம் தான் இந்த ஸ்டார்ட் அப் ஐடியாஸ். இந்த ஐடியாஸை கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு போறது ஸ்டார்ட் அப் சிங்கங்கள். இந்த ஸ்டார்ட் அப் சிங்கங்களை எந்த இடத்துல எங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்றத கைட் பண்றது இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் நிகழ்ச்சி. ஸோ இப்படி பல பேருடைய வாழ்க்கையில ஒரு சூப்பர் டூப்பர் டர்னிங் பாயிண்டா இருக்கிற இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். Once again a big round of applause for Startup Singam. நம்மளுடைய ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முக்கியமான தூண்கள் HNIs அவங்களை இன்வைட் பண்ணிடலாமா? So let's welcome our HNIs. ஓகே, சோ ஒரு நல்ல தவத்துக்கு ஒரு நல்ல வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தவமா வந்து ஒரு சூப்பர் டூப்பர் பிட்ச் பண்ணா ஒரு சூப்பரான வரம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். சோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கிற நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் கூப்பிடலாமா? So let's put hands together and welcome native lead சுதாகர் வைத்திலிங்கம் அவர்கள். அடுத்ததான் நம்ம கூட இருக்காங்க சங்கீதா கேஜஸோடைய டைரக்டர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சந்து ரெட்டி அவர்கள். Let's welcome him. ஓகே, அடுத்தபடியாக ஃபவுண்டர் முதல் பார்ட்னர்ஸ் அண்ட் கோ ஃப்ரூகல் டெக்னாலஜிஸ் மிஸ்டர் குமார் வேம்பு அவர்கள். அடுத்ததாக we have with us மெட்டு சுரேஷ் அவர்கள். Gito Difflin we have with us Nikhil Singhi அவர்கள். ஓகே, சோ நம்மளுடைய ராக் ஸ்டார்ஸ் அந்த ஷோ வந்தாச்சு. எல்லாரும் ஒரு பவர் பேக்ட் என்ட்ரியும் கொடுத்திருக்காங்க. சோ எஸ், இன்னைக்கு ஷோல என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? இத்தனை நாள் பல எபிசோட்ஸ்ல பல விஷயங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் அதோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். we'll start with you sir. Yes. ஸோ ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இதில் இருக்கிறதுக்கு. இந்த ஈகோ சிஸ்டம் ஃபார் ஸ்டார்ட் அப்னுடைய ஈகோ சிஸ்டமை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுல இருக்கிறது. இந்த ஷோவில் தேர் ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் அப்ஸ் லைக் ஈவியில் இருக்காங்க, பயோடெக்னாலஜியில் இருக்காங்க. ஸோ வி ஆர் மோர் தென் ஈகர் டு see them. ஓகே, thank you so much sir. Yes sir. யூசுவலாக சொல்லுவாங்க, ஒரு ஐடியா வந்து நமக்கு கிரேசியாக தோணலைன்னா ஆல்ரெடி நம்ம லேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு அந்த கிரேசியான ஐடியாஸ் என்னன்ட்டு எதிர்பார்க்குறேன். ஓகே, இது ஒரு நல்ல துவக்கமா இருக்கு. எஸ், தேங்க் யூ சார். ஓவர் டு யூ. ஸ்டார்ட்அப் சிங்கம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து நிறையா எனர்ஜெட்டிக்காக ஒரு ஒரு க்ரியேட்டிவான ஐடியாஸ் நிறையா வரும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க் யூ சார். எஸ், சுரேஷ் சார் சொல்லுங்க. இந்த எபிசோடில் மட்டும் இல்லை, இது வரைக்கும் பார்த்த எபிசோட்லேயும் சரி, இனிமேல் வர பார்க்க போகிற எபிசோட்லேயும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து வர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பல ஐடியாக்கள் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கு. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் சார். எஸ் சார். இப்போ இல்லைன்னா இப்போ பண்ணுறாங்க, மூலையில் இருக்குது, ஆனால் உண்மையில் பண்ணுறாங்க ஆன் த கிரவுண்ட் லெவல். ஸோ ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் பார்க்குறதுக்கு. ஓகே, நம்மளோட இன்வெஸ்டர்ஸ்லாம் பயங்கர ஸ்வாகா இருக்காங்க. இப்போல்லாம் பயங்கரமான பஞ்ச் டயலாக்ஸ் எடுத்தோடனே இப்போ இல்லைனா எப்போ அப்படின்றாங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான தருணம் நம்மளுடைய ஸ்டார்ட் அப் சிங்கம் நிகழ்ச்சியில் பிட்ச்க்கான டைம். ஒவ்வொரு பிட்சுமே ஆக்சுவலி இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதை தாண்டி உலகத்திலேயுமே ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்து. இந்த மாதிரி கூட ஐடியாஸ் இருக்குதா, இந்த மாதிரி கூட யோசிக்கலாமா அப்படின்னு பல பேருடைய மனசுல ஒரு பெரிய ஒரு விதையவே விதைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு முதல்ல யாரு பிட்ச் பண்ண வராங்க, எந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல பிட்ச் பண்ண வருது
ராப்டி அப்படின்ற ஸ்டார்ட்அப் சிங்கம் இவங்களுடைய ஐடியாலஜி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது பசங்களுக்கெல்லாம் வந்து ஒன் சைடு லவ் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு சைடுல வந்துட்டு இந்த பைக் லவ்ன்றது எல்லாருக்குமே தவிர்க்க முடியாம இருக்குங்க. அதுவும் அந்த பைக் அப்படின்னா அவங்க பார்த்து பார்த்து பார்த்துப்பாங்க. அதாவது தொடக்கிறதுல இருந்து அந்த பெட்ரோல் போடுறதுல இருந்து எல்லாமே ரொம்ப அட்மோஸ்ட் கேர் கொடுத்து பண்ற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த பைக்லயே நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் வருது. இப்போ இந்த ராப்டி அப்படின்ற ஸ்டார்ட்அப் சிங்கம்ஸ் வந்து இவி கார்ல இருக்கிற விஷயத்த அப்படியே ஒரு பைக்ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. ஸோ சவுண்ட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ லெட்ஸ் வெல்கம் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ராப்டி, தினேஷ், அர்ஜுன், புனீத், கீர்த்திவாசன், ரவி மற்றும் கார்த்திக் அவர்கள். ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஒரு ஐடியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. இன்ஃபேக்ட் பைக்கோட ஹெட்லைட்ல இருந்து ஆனந்த கண்ணீரே வர்ற மாதிரி ஒரு மனசை டச் பண்ற ஒரு பிச்சா இருக்கு. ஸோ உங்களுடைய பயணம் எப்படிப்பட்டது அப்படின்றத ஒரு ஜேர்னி வீடியோல பார்த்துடலாமா? ஓகே, ஓவர் டு தி ஏவி ப்ளீஸ். என் பேர் தினேஷ். பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஃப்ரம் தமிழ்நாடு. மெட்ராஸ் டெக்னாலஜி குரோம்பேட்டில் இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் படிக்கும் போதே வந்து எனக்கு பிஸ்னஸ் ஆர்வமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ 2 பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். உலகத்தில் த பெஸ்ட் 2 வீலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் வருது. எலக்ட்ரிக் 2 வீலர்னா அதுக்கான இனோவேஷன் இந்தியாவிலேருந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். 2020 ஜான்வரியில் சென்னை மூவ் பண்ணேன். ஸோ 5 இயர்ஸாக அதை பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் சைக்கிள் மார்க்கெட். இந்தியாவில் வருஷத்துக்கு 1.5 கோடி 2 வீலர் சேல் ஆகுது. அதில் 50 லட்சம் 2 வீலர் வந்து ஸ்கூட்டர்ஸ். மீதி 1 கோடி 2 வீலர் வந்து ஆக்சுவலி மோட்டார் சைக்கிள். ராப்டியோட மோட்டார் சைக்கிள் வந்து ஒரு 250 to 300 சிசி பெட்ரோல் பவர் மோட்டார் சைக்கிள் கம்பேரபிளா இருக்கும். 135 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடும் ஒரு 300 சிசி மோட்டார் சைக்கிள் ஓட்டிட்டு எங்களோட வண்டி ஓடுனீங்க. எங்களோட வண்டி will be a lot more fun and a lot more exciting to ride. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சார்ஜ் போட்டீங்கன்னா 150 கிலோமீட்டர் ரியல் வேர்ல்ட்ல ஓட்டலாம். சர்டிஃபைட் ரேஞ்ச் இஸ் 200 கிலோமீட்டர்ஸ். இதை வந்து நீங்க வீட்டில் சார்ஜ் பண்ணீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலாம். எங்களோட 2 வீலர் மட்டும்தான் வந்து கார் சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் பண்ணக்கூடிய 2 வீலர். ராப்டி 5 வருஷத்துல இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபேக்டர்ஸ் இஸ் த தமிழ்நாடு ஈகோசிஸ்டம். ஃபைனலி ராப்டி நாங்கள் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ஸ் இந்தியா மார்க்கெட்டில் ரெவல்யூஷனரியாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். We're bringing electric car technology to motorcycles and a product that will make every customer who owns it very, very happy. ஓகே, ஸோ ஐ மஸ்ட் சே யூ, நான் வந்து இதெல்லாம் பார்க்குறேன். இட்ஸ் வெரி ஸ்டைலிஷ். ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய பிட்ச்க்கான நேரம் இது. ஆர் யூ கைஸ் ரெடி? எஸ் ப்ளீஸ். வணக்கம், நான் கார்த்திக், ராப்டியோடைய சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர். நான் டெக்னாலஜிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் பார்த்துட்டு இருக்கேன். ஹாய், ஐம் தினேஷ். நான் வந்து இங்கே சிஇஓ அண்ட் கோ-ஃபவுண்டர். ஐ டேக் கேர் ஆஃப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபண்ட் ரேசிங். ஹலோ, என் பேர் கீர்த்திவாசன், சிஓஓ ஆஃப் ராப்டி ஹெச்வி. நான் வந்து சப்ளை செயின் அண்ட் மேனுஃபேக்சரிங் பார்த்துக்கிறேன். வணக்கம், என் பேர் புனீத். நான் இங்கே ராப்டியோட சீஃப் ப்ராடக்ட் ஆஃபீஸர். நான் இங்கே வெஹிக்கல் இன்ஜினியரிங், டெஸ்டிங் மற்றும் வேலிடேஷன் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு எலக்ட்ரிக் 2 வீலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரும்பாலும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இருக்குது. எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளுக்கான ஒரு அக்செப்டன்ஸ் இன்னும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ப்ராடக்ட். அதுக்கேற்ற டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு பீப்புளில் ஒரு டவுட் இருக்குது. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காருமே இதே பிரச்சனை தான் இருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிக் கார்னா ஸ்லோ, போரிங் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரிக் கார்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளோட மோர் ரிலையபிளாகவும் இருக்குது. இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் வந்து லோ வோல்டேஜ் டெக்னாலஜினா ஹை வோல்டேஜ் டெக்னாலஜிக்கு மாறுச்சு. நாங்கள் ராப்டியில் இதே ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி கார் எப்படி பெட்ரோல் வண்டியோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வச்சுதோ அதே டெக்னாலஜியை 2 வீலருக்கு எடுத்துகிட்டு வரோம். We are building the world's first high voltage drivetrain based motorcycles. இதனால கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, கஸ்டமருக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 300 சிசி பெட்ரோல் பைக்கை விட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கிறனால இட் இஸ் a lot more fun to ride. நம்பர் 2, எலக்ட்ரிக் கார் சார்ஜிங் ஸ்டேஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 22,000 சார்ஜிங் ஸ்டேஷன் ஆல்ரெடி இருக்குது. இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்லி மோட்டார் சைக்கிள் வில் பி அவர்ஸ். நம்பர் 3,
இந்த கார் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு சரிசமமான 8 வருஷம் வாரண்டி எங்களால் பேட்டரிக்கு கொடுக்க முடியுது. அதே மாதிரி நீங்கள் ஒரு 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 பெட்ரோல் வண்டியில் எப்படி இன்ஜின் மாற்றணும்னு யோசிக்க மாட்டீங்களோ அதே மாதிரி இதில் பேட்டரி மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. கடைசியாக இதில் வந்து நாங்கள் ஒரு 100க்கும் மேற்பட்ட பேட்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த டெக்னாலஜி வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் யூரோப் அண்ட் யூஎஸ்லையும் இதே மேண்டேட்னால இதுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஒரு 300cc மோட்டார் சைக்கிளுக்கு நிகராக நாங்கள் ராப்டி T30 மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். எங்கள் பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 135 கிலோமீட்டர்ஸ் வரும். நீங்கள் 0 to 60 அண்டர் 3.5 செகண்ட்ஸில் அச்சீவ் பண்ணிடலாம். நாங்கள் வந்து காரோடைய சார்ஜிங் டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணிக்கிறதுனால எல்லா கார் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லையும் எங்கள் பைக்கை 30 மினிட்ஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். வீட்லேயும் 1 ஹவரில் நீங்கள் எங்கள் பைக்கை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ 200 கிலோமீட்டர்ஸ் ஐடிசி ரேஞ்ச் வரும். ஸோ பைக்கோட லான்ச் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 lakhs. நீங்கள் வந்து rapteehv.comல புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மோட்டார் சைக்கிள் ராப்டி T30 இதை நாங்கள் 4 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு 20லேருந்து 25 வயசை சார்ந்த ஒரு 140 இன்ஜினியர்ஸ் கிட்ட 5 வருஷம் எஃபர்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் R&D பிளான்ட், மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ரெண்டுமே சென்னை மணப்பாக்கம்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரும் அங்கே தான் இருக்குது. அங்கே வர கஸ்டமர்ஸ் மோட்டார் சைக்கிள் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நாங்கள் எப்படி மோட்டார் சைக்கிள் பண்ணுறோன்ற எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்துக்கலாம். எங்களோட அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பெங்களூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 5 வருஷமாக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கான முக்கியமான காரணம் தமிழ்நாடுலேருந்து வந்த எங்களோட இன்வெஸ்டர்ஸ், சப்ளையர்ஸ் மற்றும் CIC மாதிரி இன்குபேஷன் சென்டர்ஸ் கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட் தான். தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிற இந்த ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம்க்கு நாங்கள் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க எங்களோட ப்ராடக்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து லான்ச் பண்ணியாச்சு, சர்டிஃபிகேஷனும் வாங்கியாச்சு. அடுத்தது கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். எங்களோட அடுத்த ஸ்டேஜில் நாங்கள் எங்களோட ப்ரொடக்ஷன் வால்யூம்ஸை ரேம்ப் அப் பண்ணி 1500 பைக்ஸ் பர் மந்த் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்கள் மார்க்கெட்டில் இப்போ வந்து 150 crores ரைஸ் பண்ணுறதுக்காக இருக்கோம். அதில் we are opening up 3 crores to Startup Singam. Thank you. ஸோ உங்களோட பிட்ச்சில் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. 125+ இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இதில் எஃபர்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட் போட்டிருக்காங்க. தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ உங்களோட பிட்சை கேட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன இம்ப்ரெஷன் ஏற்பட்டிருக்கு, முதல் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு கேட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஓவர் டு யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு யங் டீம் இதை பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். ஆஸ் வி சி த ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் யூ அண்ட் வெரி குட் பேலன்ஸ். இத்தனை ஐபிஸ் இந்த வயசில் ஃபைல் பண்ணி இதை ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரதுங்கிறது அமேசிங். ஸோ குட் ஜாப் கைஸ். ஸோ ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டார் சைக்கிள் கொண்டு வந்திருக்கீங்கன்ட்டு. இவி 2 வீலருக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் ஏற்கனவே இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னு தோணுது. ஆனாலும் பைக்கை பார்த்த உடனே வாவ், தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபீலிங். அப்புறமா உங்கள் லோகோ அண்ட் உங்கள் வெப்சைட் ஈக்குவலி குட். ஏன்னா இவி வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஃபீல் தேவை. அந்த மாதிரி கஸ்டமர் தான் வருவாங்க. ஒன்று பெட்ரோல் ஹெட்ஸ், அவங்க நமக்கு தேவையில்லை. ரெண்டாவது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து ஆப் யூசேஜ் இல்லை உங்கள் வெப்சைட் இல்லை ஃபைண்டிங் நியரஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்டேஷன் அதெல்லாம் அந்த ஃபீல் இருக்கணும். அது ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ், தேங்க்யூ சார். ஸோ ஃபஸ்ட்டு வாவ் அப்படின்ட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் குமார் வேம்பு சார் ப்ளீஸ். நீங்கள் வந்து இப்போது எவ்வளோ நேரம் எடுத்துட்டு இருக்கீங்க, எவ்வளோ முதலீடில் இதை பண்ணியிருக்கீங்க, அண்ட் அதுலேயும் ஒரு இன்னோவேட்டிவாக இந்த ஹை வோல்டேஜ் டிரைவ் ட்ரெயினில் பண்ணியிருக்கீங்கன்றது மூணுத்தையும் பார்த்தா வந்து கண்டிப்பாகவே இது ஒரு பாத் பிரேக்கிங் அண்ட் பயனரிங் எஃபர்ட் மாதிரி இருக்குது. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் சுரேஷ் சார். அந்த காலத்தில் இந்த TVS 50 லான்ச் பண்ணும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேப்ஷன் வந்து நம்ம ஊர் வண்டி அப்படின்னு வரும். அந்த மாதிரி இது வந்து நம்ம ஊர் டீம், நம்ம ஊர் ஸ்பீடான வண்டி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. எஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் சார். 5 trillion எக்கானமி இந்தியா ஆகணும். ஆனால் தமிழ்நாடுல 5 trillion எக்கானமி ஆகணும்னா உங்கள் மாதிரி லீடர்ஸ் தேவை இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் டாலர்ஸ் அண்ட் பவுண்ட் நம்ம ஊருக்கு வந்தால் தான் the country will grow, the GDP will grow, the trillion economy is closer. So a product like this you are coming out with, நம்ம ஊருக்கு டாலர்ஸ் அண்ட் பவுண்ட் நிறையா வரும். அதை நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எஸ், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ லெட்ஸ் கேர் இன்டு சம் ரியல் பிஸ்னஸ். உங்களோட ஆஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம். கரண்ட்லி நாங்கள் வந்து 150 crores ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1500 units பர் மந்த் வால்யூம் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்காக. அதில் வந்து we've already got some commitments and some investors. We are now opening the floor for about 3 crores out of the round.
we're currently raising at a valuation of 640 crores. ஓகே சார், இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் இதுல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கு, கிளாரிட்டி தேவைப்படுதுன்னா யூ கேன் ப்ளீஸ் கோ அஹெட். வில் ஸ்டார்ட் வித் யூ சார். Obviously, we'll be very interested to promote and invest in such a startup. இதில் வந்து ஒரு big first question mark என்ன அப்படின்னா to set it right, because whatever we ask you is going to set you right அப்படிங்கிற மாதிரி. அதனால் நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, ஸோ தட் it might help you, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ in that sense நீங்கள் வாங்குகிற இன்வெஸ்ட்மெண்ட்டை when your valuation is so high, 3 crore fund அப்படிங்கும் போது அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் என்ன, வாட் ஆர் யூ பிளானிங் டு இன்வெஸ்ட் திஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இட் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். Thank you so much for that question. முன்னாடி சொன்ன மாதிரி, so in total in the round we are raising about 150 crores. In the largely going towards scaling up our production to about 1500 units a month. இன்னைக்கு certification வாங்கி vehicle is ready for sale on Indian roads. We already have about 8000 registrations from our customers for our motorcycles. So இதை service பண்றதுக்காக we already have a manufacturing facility, but minimum order quantities, ஏன்னா நாங்கள் lot of components in the vehicle in-houseல பண்றோம். இந்த ஒவ்வொரு வெஹிக்கிள்லையும் 22 different PCBs is designed developed in-house at Raptee. So இதுக்கான minimum order quantity service பண்ணாதான் we'll be able to produce at scale. So the production scale up பண்றதுக்கு நாங்க இந்த round raise பண்ணிட்டு இருக்கோம் சார். So 50% will go into minimum order quantities, rest will go into production overheads and sales overheads, sir. Yes. Thank you sir. Yes. As an investor, நாங்கள் பார்க்குறது என்னென்னா, இதே இண்டஸ்ட்ரியில் பழைய வந்த கம்பெனிஸ் வந்து அதோட ட்ரெண்ட் என்ன ஆச்சுன்னு தான் மெயின் நமக்கு பாயிண்ட். ஸோ நிறைய கம்பெனிஸ் ஃபெயில் ஆகிட்ருக்காங்க இந்த ஸ்பேஸில். பெரிய பெரிய பிராண்டே இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் 20 lakh ஐஸ் என்ஜின்ஸ் சேல் ஆகுதுன்னா அப்ராக்சிமேட்லி 3 lakhs or something EV vehicles சேல் ஆகிட்டுருக்கு. அதுலேயும் மெஜாரிட்டி ஸ்கூட்டர் வேரியண்ட் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கொண்டு வந்தது பைக். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. தட் உங்கள் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி என்ன, அண்ட் டீலர்ஷிப் ரூட்டில் போவீங்களா, இல்லை ஓன் சேனல் செட்டப் பண்ண போகிறீங்களா, இப்போ வரைக்கும் எவ்வளோ சேல் பண்ணுறீங்க. ஸோ முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் சேல் இப்போது எவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So as on date, we're a pre-revenue company. We've just entered into sales. We, like I said, எங்களுக்கு வந்து 8000 புக்கிங் இருக்குது இன்றைக்கி. நாங்கள் அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். உங்களோட கொஷின் அபவுட் கோ டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, the first few outlets will be company owned, company operated outlets. புனித் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவுட்லெட் will be in எங்கள் மணப்பாக்கம் ஃபேக்ட்ரியிலே. It will be a factory come showroom experience. Our second outlet is going to be in Bangalore. இந்த மாதிரி மொதல் 6 outlet வந்து will be company owned, company operated. அதுக்கு அப்புறம் we are going into a dealership route. So இது எதுக்காக பண்ணுறோன்னா, we are producing a premium motorcycle like you see here. And the premium experience deliver பண்றதுக்காக we want to go with a company owned, company operated outlet and then give it for dealerships. So this is our go to market plan. Okay. Yes. Thank you sir. Yes, Rembu sir. ஸோ நீங்கள் இப்போ இந்த ஹை வோல்டேஜ் டிரைவ் ட்ரெயின் பண்ணுறீங்க, அது காஸ்ட் பர் கிலோவாட் வந்து ஒரு 20-30% கூட இருக்கும், அண்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ஹையாக இருக்கும் இல்லையா? ஆனால் நீங்கள் இப்போது 8 years வாரண்ட்டி கொடுக்குறீங்க பேட்டரியில் அப்படின்னா, அண்ட் யுவர் பைக் இஸ் இன் தி செக்மெண்ட் சீப்பர் தென் அதர் பைக்ஸ் அப்படி இருக்குது. ஸோ ஹவு டஸ் த எக்கனாமிக் ஒர்க் I will allow Karthik to explain the engineering behind it, sir, but fundamentally high voltage போறனால for the same power we are able to use a lot less copper and a lot less materials to output the same power. அதனால we are able to save actually a lot more cost. More importantly, எல்லா காம்பனண்ட்டும் in-house build பண்ணிருக்கனால we have control over components. Karthik, if you want to add. மற்ற வெஹிக்கிள் உடைய பேட்டரி கன்ஸ்ட்ரக்ஷனும் எங்கள் பேட்டரி கன்ஸ்ட்ரக்ஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். பட் ஹை வோல்டேஜ் பவர் ட்ரெயின் இந்த ஆர்கிடெக்சரில் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த எலக்ட்ரானிக்ஸ் சைடில் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குமே தவிர இது பெரிய பிளாக் மேஜிக்லாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து அதை ஸ்டடி பண்ணி அதை புரிஞ்சு அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் டிசைன் பண்ணி சேஃப்டி கன்சர்ன்ஸ்லாம் கொண்டு வந்து இந்த பேட்டரி பேக்கை எங்களோட இன்வென்ஷனாக ஒரு டெக்னாலஜியாக கொண்டு வந்திருக்கும். தேங்க்யூ சார். ஓகே சுரேஷ் சார். தினேஷ், நான் வந்து ஒரு காமன் மேனோட கொஸ்டின்ஸ் தான் சார் சொன்ன மாதிரி தான். ஹை வோல்டேஜ் ஹெவியாக இருக்குமா, என்ன ஹை வோல்டேஜ் சேஃபாக இருக்குமா? ஓகே, ஹை வோல்டேஜ் 22 PCBலாம் சொல்கிறீங்க, நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இது மழை காலத்தில் இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் வேலை செய்யுமா?
ஓகே. சார் சொன்ன மாதிரி ஹை வோல்டேஜ்னா ஹை மெயின்டெனன்ஸாக இருக்குமா? அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு இன்னொரு க்யூரியஸான டவுட் என்னென்னா, இது யங்ஸ்டர்ஸை தான் மெயினாக டார்கெட் பண்ண போகிறீங்க. ஒரு பைக்குனாலே ஒரு சவுண்ட் இருந்தால் தான் ஒரு பந்தாவாக இருக்கும், ஆனால் இதில் சவுண்டே இருக்காது. யங்ஸ்டர்ஸ் இது பிடிக்குமா? ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் போயிருக்கிறதுனால எங்களுக்கு வந்து வெயிட்லாம் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து குறைக்க தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து கரண்ட் கன்சம்ஷன் குறைக்கிறதுனால இங்கே யூஸ் பண்ணுற காப்பர் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் எங்களோட வெயிட் வந்து இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லெஸர் தேன் நீங்கள் வந்து ஐசி என்ஜின்ஸோட வெயிட்டோட. கரெக்டு. இந்த சைக்கி ஆஃப் த பீப்புளை நீங்கள் எப்படி கிராக் பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்கள் டெக்னிக்கலாக உங்கள்கிட்ட வந்து பேசினா எல்லாம் தெரியும், பட் நான் வண்டி வாங்கும்போது எனக்கு அவ்வளோ தெரியாது. இதை வந்து நீங்கள் யூ ஹேவ் டு கிராக் திஸ் சைக்கி ஃபார் த அதுக்காக கஸ்டமர். தான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரே வந்து எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே வச்சிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து டெஸ்ட் ரைட் கொடுத்துட்டு நாங்கள் என்ன டெவலப் பண்ணுறோன்றதையும் வந்து அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றது நாங்கள் நினைக்கிறோம். ஜஸ்ட் டு ஆட் டு தட் சார், ஐ திங்க் எங்களோட பிக்கஸ்ட் கம்ஃபர்ட் பாயிண்டே வந்து இது வந்து டூ வீலரில் நாங்கள் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் திஸ் இஸ் த சேம் டெக்னாலஜி தட் இஸ் ப்ரூவன் இன் கார்ஸ். அதில் வந்து ரிலையபிளாக லாங் லாஸ்டிங்காக இருக்கிறனால தான் அந்த டெக்னாலஜி நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் டு பி அஃப்ரேட் ஆஃப். எனக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லணும். நான் ஒரு கஸ்டமர். கரெக்ட் சார். நான் வந்து சொல்கிறேன், உங்கள் வண்டிலாம் நல்லா இருக்குது, ஸ்பீடெல்லாம் போகுது, ஆனால் ஹை வோல்டேஜ் அது இதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபியர் இருக்குது. ஐயோ ரொம்ப பெரிய ஹெவியாக இருக்குமா, என்னால் மேனோவர் பண்ண முடியுமா? இந்த ஸ்பீடில் வந்து இந்த ஹெவியாக இருந்தால் என்னால் மேனோவர் பண்ண முடியுமா? சேஃப், ஏன்னா ஏற்கனவே எலக்ட்ரிக்கில் ஒரு கிரெடிபிலிட்டி, நிறைய பேட்டரி வெடிக்குதுன்றத ஃபீலிங் இருக்குது. ஸோ ஹை வோல்டேஜ் வேறு சொல்கிறீங்க, சீக்கிரம் வெடிக்குமா? ரைட், தீஸ் ஆர் ஆல் காமன் திங்கிங். ஸோ இது காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இன்னைக்கு வந்து the easiest மழைக்காலம் ஃபார் எக்ஸாம்பிள், easy எலக்ட்ரிக் மழை காலத்தில் நல்லா ஓடுன்றது திரிக்கலாம், பட் இதில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. தண்ணியெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா இந்த எலக்ட்ரானிக் வேலை செய்யுமா? சார், சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆர் சிம்பிளஸ்ட் வே டு அட்ரஸ் திஸ் இஸ், நாங்கள் வந்து இது எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரையும் வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு டெஸ்ட் ரைட் கூப்பிட்றோம். டெஸ்ட் ரைட் ஓட்டி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். பட் அதுக்கு முன்னாடி அந்த ஃபியர்ஸை வந்து இது பண்ணுறதுக்காக எவ்ரி சிங்கிள் காம்பனண்ட் இந்த வெஹிக்கிள், வண்டியில் இருக்க ஒவ்வொரு காம்பனண்ட், பிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், மோட்டர் கண்ட்ரோலாக இருக்கட்டும், விசிஓ இருக்கட்டும், எல்லாமே IP67 சீல்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தண்ணி கண்டெய்னர் உள்ள ஒரு 1 மீட்டர் டிப் பண்ணிங்கன்னா கூட அது உள்ள தண்ணி போகாது. ஸோ ஒரு பெட்ரோல் வண்டி கூட ஒரு மழையில் போகும்போது எக்ஸாஸ்ட்டில் தண்ணி போயிடுச்சுன்னா வண்டி நின்றோம். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிற்காது. ஆக்சுவலி நீங்கள் மழையில் பார்த்தீங்கன்னா, சென்னை ஃப்ளட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் டூ வீலர் வந்து மழையில் வந்து வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் தேன் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த ஒரு ரிலையபிலிட்டி தான் அது வந்து ஹை வோல்டேஜில் ஆம்பிளிஃபை தான் ஆகுமே தவிர இட் இஸ் நாட் பிகமிங் மோர் டிஃபிகல்ட் சார். ஸோ தட் இஸ் வாட் பிகாஸ் த கன்சர்ன் இஸ், நீங்கள் வந்து அந்த 150 crores ரைஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, நீங்கள் ப்ரொடக்ஷன் சேல்ஸ் ஓவர் ஹெட்ஸ்லாம் சொன்னீங்க, பட் மார்க்கெட்டிங் இஸ் கோன் டு பி த மோஸ்ட் கிரிட்டிக்கல். இந்த 150 crores மார்க்கெட்டிங் எவ்வளோ அலோகேட் பண்ணுறீங்க? விற்கிறது தான் கஷ்டம். இதில் the 150 crores we are about 21 crores is specifically allocated for marketing and channel expansion. You have that. Okay. சில கேள்வி இருக்குது பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ 140 ஆள் வேலை பண்ணுறாங்க கரெக்டாக? இப்போ கரண்ட் உங்கள் பிளான்ட்டோட கெப்பாசிட்டி என்ன இருக்குது? எவ்வளோ வண்டி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்? சார், இன்னைக்கு இன்ஸ்டால்ட் கெப்பாசிட்டி இஸ் தட் இஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து we are producing about 2 bikes a day சார். சரிங்க. மாதத்துக்கு எவ்வளோ 60 வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் சார். இப்போ கரண்ட் கெப்பாசிட்டியில் நீங்கள் 1500 வண்டி கெப்பாசிட்டி பில்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போது இருக்குது எவ்வளோ? 60 தான். 60 is current capacity that we are pushing out today. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we were waiting for certification and launch. இப்போ லான்ச் ஆனதுனால we are slowly ramping up. மிஷினரி இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க 8000 ஆர்டர் புக் இருக்குது இப்போ கையில். ஸோ எப்படி டெலிவர் பண்ண போகிறீங்க? எக்ஸாக்ட்லி சார். ஸோ இப்போ வந்து we have the facility to manufacture 1500. ஆனால் இன்னைக்கு அவுட்புட் வந்து 60 எடுத்துட்டு வந்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய எல்லா வெஹிக்கிளும் டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் கூட தான் போயிட்டு இருக்கு. இப்போ மார்ச் இந்த இயர் பிகினிங்ல இருந்து we will start deliveries. அப்போ வந்து ஸ்கேல் அப் பண்ணுவோம். இதுக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது மிஷினரி அண்ட் ஸ்பேஸ் எல்லாமே ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. அதாவது இன்னைக்கு வித் த கரண்ட் மிஷினரி ஐ கேன் ப்ரொடியூஸ் அப் டு 1500. ஹவவர் அதுக்கான மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்காக கரெக்டுங்க. இப்போ 1500 கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ காசு உள்ளே போகும்? அதான் சார். ஸோ இந்த 157 crores we are pushing about 80 crores ஃபார் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டிஸ், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலான மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ இப்போ நீங்கள் இன்கேஸ் அது 1500 உடனே அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை ஜாப்ஸ் இன்னொரு கிடைக்கும்? we are looking at about 240 jobs only on the இன்னொரு ஆட் ஆகுமா? ஆமாம் சார். ஸோ நல்ல விஷயம் தான் இல்லை? 240 ஜாப் நம்ம ஊருக்கு கிடைக்க போகுது. ஸோ இன்னொரு ஒரு கேள்வி பிரதர், இப்போ நீங்கள் வாட் இஃப் யூ ஆர் அன்ஏபிள் டு மார்க்கெட் த ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் அக்செப்டன்ஸ் ஆகலைன்னா வாட் இஸ் யுவர் பிளான் பி? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாது.
there are very few players which are in very different segments. அவங்க செக்மெண்ட் வேற செக்மெண்ட்ல இருக்கனால அதுக்கான ஒரு மார்க்கெட் இன்னும் கிரியேட் ஆகல. ஆனால் இன்னைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிராண்ட் இருக்கிறனால அந்த மார்க்கெட்டே வந்து எவால்வ் ஆகி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி அதுக்கான அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. இப்போ தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இன் த மோட்டர் சைக்கிள் ஸ்பேஸ். ஏன்னா மோட்டர் சைக்கிளில் ஏன் அடாப்ஷன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டே ரொம்ப கம்மி. அதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். செகண்ட் பாயிண்ட் இஸ் நாங்கள் லான்ச் பண்ணி இது வரைக்கும் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் இல்லாமையே வி காட் அபவுட் 8,000 புக்கிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் எதுவுமே இல்லைனா ஃபர்ஸ்ட் இயர்க்கான புக்கிங்ஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா 8,600 வெஹிக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்க்கான புக்கிங்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் ஆல்ரெடி. ஸோ எக்ஸ்போர்ட் பிளான் பண்ண வச்சிருக்கீங்களா? எக்ஸ்போர்ட் பிளான் இருக்குது டு வெரி ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸ். பட் தட் இஸ் ஒன்லி ஆஃப்டர் நாங்கள் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணி ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிப்போம். பட் எக்ஸ்போர்ட் பிளான்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர். நீங்கள் இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல்னு சொல்லும் போது இந்தியா பீயிங் த 2-wheeler ஹப் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் நீங்கள் ஆல்ரெடி இவாலுவேட் பண்ணியிருக்கீங்களா? வாட் இஸ் த ஷேர் ஆஃப் பிஸ்னஸ் that bikes can do to which countries or prospective countries அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா? எஸ் சார். ஸோ எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக பார்க்குறோம். ஒன்று வந்து இந்தியா லைக் மார்க்கெட்ஸ், நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா. திஸ் இஸ் ஒன் செக்மெண்ட் வேர் த ரெகுலேஷன் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. அதை தவிர நாங்கள் டிசைன் பண்ணியிருக்க ஹெட்லைட்ஸ்லேருந்து எல்லா காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட், EU ஸ்டாண்டர்டுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். We want to enter markets where in the segment of motorcycle is selling high. We don't want to enter fancy markets like France or Spain. We want to enter markets like Turkey where இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 250cc 300cc equivalent motorcycles நிறைய விற்குது. So that is the segments that we want to enter, sir. Have you tested the vehicle at different degrees of temperature? For example, Kashmir or Delhi, sometimes it goes as minimum as 0 also. So அந்த temperaturesலலாம் performance ஏதாவது degradation இருக்கா என்னன்னு டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? கரெக்டாக வந்து ஆல்ரெடி டெஸ்ட் ட்ரைவ்ஸ் வெஹிக்கிள்ஸ் இந்தியா ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டும் பேட்டரி பாக்ஸுமே வந்து நாங்கள் -40 60 டிகிரி வரைக்கும் தனியாக டெஸ்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணியிருக்கோம், அனலைஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த எல்லா ரீஜன்ஸுக்குமே எங்கள் டிரைவர்ஸ் வச்சு நாங்கள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அதுலேருந்து வர இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி டேட்டா அனலைசஸ்லாம் பண்ணி தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். குட். இப்போது நீங்கள் when you say 8,000 ஆர்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, which is a very good number. ஸோ அது வந்து எப்போ உங்களால் சப்போஸ் ஃபண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் how fast you can start producing somewhere 1,500 capacity-ன்னு சொன்னீங்க. How long you will take to manufacture the 1,500? Like ஒரு 1 year I can ramp up to 1,500 because supply chain எல்லாம் செக்யூர் பண்ணணும். Have you had made any ஒரு MOUs எல்லாம் சப்ளை செயினில் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் எனக்கு இவ்வளோ யூனிட்ஸ் இருக்கும் நீங்கள் சப்ளை பண்ண ரெடியான்ற ஒரு கன்சென்ட் வாங்கியிருக்கீங்களா? All our suppliers are only tier 1s. இன்னைக்கு we've partnered with all tier 1s largely from again the Tamil Nadu ecosystem. So கோயம்புத்தூர், ஹோசூர்ன்ற மாதிரி தமிழ்நாடுல இருக்க இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருந்து எல்லா tier 1s, அதாவது பெரிய 2-wheeler கம்பெனிக்கு சப்ளை பண்றவங்க எல்லாருமே இன்னைக்கு எங்களுக்கு சப்ளை பண்றாங்க. This is also a big achievement from our point of view. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி சப்ளையரை வந்து ஓப்பன் பண்றது நிறைய பேர் கிடையாது. அது பண்றதுக்கும் வந்து you have to put in a lot of effort. So இன்னைக்கு we can produce theoretically, நான் சொன்ன மாதிரி manufacturing facility already இருந்தாலுமே வந்து நாங்கள் வந்து முதல் வருஷத்துக்கு வந்து பொறுமையாக தான் போகணும்னு நினைக்கிறோம். ஏன்னா we want to start deliveries, we want to ensure that கஸ்டமருக்கு ஏதாவது query இருந்ததுன்னா இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணுறோம். The customer is not left to question on anything on the product. நாங்கள் அதனால தான் சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு பெங்களூர்லேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு சிட்டியாக போகணும்னு பார்க்குறோம். அந்தந்த சிட்டியில் we will have clear geography control. அங்கே வந்து கஸ்டமருக்கு எனி query we have one person to immediately address that issue. So அதனால first year we want to go slow, அதுக்கப்புறம் we want to accelerate, sir. இப்போ நீங்கள் EV ஸ்கூட்டர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா the traditional IC engine manufacturers have more than 50% market share. அவங்க லேட்டாக வந்தாலும் and the market share, their growth rate is faster than the new entrant, ஏத்தர் மாதிரியோ ஓலா மாதிரி இருக்கிறவங்கள விட. அப்போது அது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ரிஸ்க் மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் எப்படி வந்து அதை மிட்டிகேட் பண்ணலான்னு இருக்கீங்க? சார் அமேசிங் கொஸ்டின். ஸோ மோட்டர் சைக்கிள் ஆரம்பிக்கும் போது எதனால மோட்டர் சைக்கிள் சூஸ் பண்ணோம்னா, இந்தியாவில் வந்து மோட்டர் சைக்கிள் மார்க்கெட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேர்ல்டு வைட் மார்க்கெட். ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா மாதிரி மார்க்கெட்ஸில் இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் நம்ம ஊரில் விற்கிறாங்க. கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஜப்பானில் இருக்க வெஹிக்கிள்ஸ் விற்கிறாங்க. ஆனால் இந்தியா இஸ் அ வெரி எண்டமிக் மார்க்கெட். இதனால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏன் மோட்டர் சைக்கிள் எலக்ட்ரிக்கில் இல்லை அப்படின்னா, இந்த டெக்னாலஜி ஹேட் டு கம் ஃப்ரம் இந்தியா. இன்னைக்கு ஹை வோல்டேஜ்ன்றதை வந்து நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்து
இவங்க வந்து பைத்தியக்காரத்தனமா ஹை வோல்டேஜில் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருமே வேலிடேஷன் கொடுக்குறாங்க. எவ்ரி OEM வாண்ட்ஸ் டு see ஹை வோல்டேஜ் ஆன் டூ வீலர்ஸ். ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஹை வோல்டேஜ் ஒரு மோட்டார் சைக்கிளில் போடணும்னா அட்லீஸ்ட் 3 years ஆஃப் ரிசர்ச் தேவைப்படுது. ஒரு ஈஸ்ட்லேயோ இல்லை வெஸ்ட் யூரோப்லேயோ போய் காம்பனன்ட் வாங்கி அசம்பிள் பண்ண முடியாது. ஸோ அந்த டெக்னாலஜிக்கல் மோட் இருக்கிறனால we have at least 3 to 4 years to create a platform before the next OEMs come in, sir. அந்த ஒரு மோட் இருக்கிறனால தான் we are confident, sir. வெரி குட். இப்போ எனக்கு இன்னொரு ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்குது இதில். நீங்கள் இந்த 100+ பேட்டன் சொன்னீங்க இல்லையா, இதில் எவ்வளோ இந்த ஹை வோல்டேஜ் டிரைவ் ட்ரெயின்லேயே இருக்குது, எவ்வளோ கிராண்ட் ஆகிருக்கு இது வரைக்கும்? The patents are spread across the entire thing. ஹை வோல்டேஜ்ன்றது வந்து ஒரு காம்பனன்ட் மட்டும் கிடையாது. ஹை வோல்டேஜ்ன்றது இட்ஸ் ஆர்கிடெக்சர் ஆஃப் காம்பனன்ட். அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட் இஸ் a ஸ்ட்ராங் மோட். அதாவது பேட்டரி மட்டும் ஹை வோல்டேஜாக இருக்கா. கொஸ்டின் அதில் டிஃபென்சபிள் பேட்டன்ட் ஏதாவது இருக்கா சிக்னிஃபிகன்ட்? Yes, sir. So we have few patents on the battery pack. The motor controller PCB is also ours. Everything on, so அந்த 22 PCBயுமே செப்பரேட் பேட்டன்ஸ். அண்ட் அதுலேயுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி பேக்கில் வந்து தி ஆர்கிடெக்சர், த தெர்மல்ஸ், எவ்ரிதிங் இஸ் பேட்டன்டட், சார். இந்தியாவிலேயே வந்து மெயினாக சர்டிஃபிகேஷன் கம்பெனிஸ் ARAI அண்ட் ICAT, ரைட்? ஸோ எந்த இதில் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்க நீங்கள்? சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கொஸ்டின். We are the only OEM in India which has been invested in by ARAI itself. So ARAI இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒன்லி OEM நாங்கள் தான். ஏன்னா நாங்கள் இந்த ஹை வோல்டேஜ் டிரைவ் ட்ரெயின் டெவலப் பண்ணுறோன்ற தெரிஞ்சோடனே அதுக்கு அந்த R&Dக்காக they fueled us, they gave us more than $500,000 of funding. So we are certified at ARAI as well, sir. So இது ரொம்பவே நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. பட் உங்கள் சேல்ஸ் இப்போ வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க நீங்கள்? சார், like I said, currently as it stands, we are a pre-revenue company. We only start. And நீங்கள் சொன்ன 8,000 orders that you have on ready is all B2B, obviously, because customer-க்கு யாருக்குமே இனிமே தெரியாது Raptee என்னன்னு. No, sir, this is all B2C. B2C. 100% B2C customers. So these are all direct customers who have gone onto our website and paid a booking amount and booked our motorcycle. So again, like I said, this is purely because of two reasons. One, our product launch, which happened a couple of months ago, had extremely amazing reach. We were covered by about 136 PR forumல கவர் பண்ணாங்க. அதை தவிர எங்களோட இன்னைக்கு மோட்டார் சைக்கிள் ப்ராடக்ட் மார்க்கெட்ல இல்லாதனால நிறைய புக்கிங் நாங்கள் எதிர்பார்த்ததோட நிறைய வந்தது. இதே மாதிரி இன்னொரு கம்பெனி கூட ப்ரீ சேல்ஸ் ஸ்டேஜ்லேயே நிறைய வருஷம் இருந்துட்டு ஜஸ்ட் யூ கேன் டேக் இட் ஆஃப் ஏர் இஃப் யூ வாண்ட் டு சிம்பிள் வாஸ் தேர் வித் லாட் ஆஃப் ஆர்டர்ஸ் ஆன் தேர் வெப்சைட். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவாக மாறிடுச்சு அவங்களுக்கு. இப்போ ஃபைனலி அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா தேவ் கான் லைவ். பட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹவு மச் இஸ் தட் டேர்னிங் இன் டு நெகட்டிவ்? ஏன்னா வாட் ஐ சி இஸ் நீங்கள் ஒரு பேஷனேட்டான என்ஜினியர்ஸ், ஓகே, அதுதான் நான் பார்க்குறேன். பியூட்டிஃபுல் பாய்ஸ் வித் பியூட்டிஃபுல் டாய்ஸ், தட் இஸ் வாட் ஐ கேன் சி. பட் இந்த சேல்ஸ் ஆங்கிள் அண்ட் கோ டு மார்க்கெட்டில் ஐ எம் ஃபீலிங் தட் யூ ஆர் ஆல்ரெடி லேட் டு த பார்ட்டி அண்ட் நிறைய பிளேயர்ஸ் they are gone way ahead, and without you actually putting kilometers on the road by final end customers, I don't see that there is a lot of scope. And anyway, coming to another question, unga India market versus export market evlo paakringa neenga? 95% will be India market, 5% will be export market, sir. I was happy to hear a little bit about export, but I'm again sad that neenga India market focus பண்றீங்க. ஏன்னா Indian market is already super crowded. Yes, it is crowded in the scooter market, இதில் இல்லை, பைக் மார்க்கெட்டில் இல்லை. பட் ஆனாலும் ஐ டோன்ட் சி அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாங்களா, தே வில் vote for youன்றது எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் பைக் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நீங்கள் இந்த 8R வண்டி எப்போ டெலிவர் பண்ண போறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் இயர் we'll sell 8,600 bikes, sir. மொத வருஷத்துல 8,600 வண்டி விக்கிறோம். So we will close the order book by the first calendar year of sales, yes. உங்க per month production capacity ரொம்ப கம்மியா இருக்கு. How will you complete 8,000 in 1 year? Per month production capacity today is 1,500 bikes, sir. Capacity is 1,500. 1,500. அதுக்கான MOQ சர்வீஸ் பண்றதுக்காக we are raising. Okay. இல்லைங்க, அந்த MOQ போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் உங்களுக்கு? Essentially working capital தான், sir. So ஆமாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் கையில் கொடுத்துட்டு எப்போ உங்களோட பிளான்ட் ரெடி ஆகும் 1,500க்கு? Sir, plant is ready today with 1,500. Plant structure is ready, sir. With the machinery, with the production line is all ready, sir. Okay. Today, our production line with the machinery, everything is ready to push out 1,500 bikes. We already have the capacity. We are currently producing because today is this is the month that we starting sales, right? So இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே வந்து இட் இஸ் லார்ஜ்லி கோயிங் டு சர்டிஃபிகேஷன் அண்ட் டெஸ்டிங். சரிங்க. ஸோ இந்த 8,000 ஆர்டர்ஸ்க்கு ஒரு கஸ்டமர் கிட்ட எவ்வளோ ப்ரீ புக்கிங் அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க? 1,000 rupees வாங்கி. That is absolutely like zero. 1,000 rupees for a 3.8 lakh rupees vehicle வந்து
1000 rupeesல என்ன இருக்கு? இன்னைக்கு ஒரு S25 Ultra லான்ச் ஆயிட்டு இருக்கு, ப்ரீ புக்கிங் நம்ம பண்றோம்னா ஐ வுட் ஹேவ் 50% ஆக்சுவல் கன்வர்ஷன். ஃபைனலாக வர கன்வர்ஷன் வந்து ப்ரீ புக்கிங்லேருந்து 50% தான். அது நம்மளுக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன். ஏன் அந்த 1000 rupees கொடுத்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு அந்த 1000 rupees நம்ம திருப்பி கொடுக்க மாட்டோம். ஆனாலும் ஏன் அப்படி புக் பண்ணுறாங்க? அந்த கால்குலேஷன் கூட இல்லையா கஸ்டமருக்கு? இப்போ 1000 rupees பே பண்ணிட்டு அப்புறமா வாங்காமல் இருக்காங்க. ஸோ கஸ்டமர் எப்படின்னா கடைசி நேரத்தில் அப்போ 3 lakh போடணுன்னா அப்போ யோசிப்பாங்க. அவங்க இப்போ எந்த மட்டும் பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர் ஆயிடுச்சுன்னா நான் மிஸ் பண்ணக்கூடாது, அப்புறமா நான் வெயிட்டிங் லைன்ல போயிடக்கூடாது, அதுக்காக தான் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ரெண்டு பாயிண்ட் நான் ஆட் பண்ண நினைக்கிறேன் சார். ஒன்று வந்து the reason that we chose this booking amount is because இன்னைக்கு 2-wheelerல ஸ்டாண்டர்ட் புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான். ரெண்டாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வேர் மோஸ்ட் ஆஃப் யூர் கன்சர்ன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி 5 yearsல 4 years வந்து we were an R&D company. We were purely an R&D company. A couple of boys were working on it, average age of 25. Last year, we had very senior veterans from the automotive industry, from one of the most large motorcycle brands to join us to lead branding, marketing and sales. அதோட அவுட்புட் வந்து இன்னைக்கு ஆல்ரெடி தெரியுது. இன்னைக்கு வந்து எங்களோட லான்ச் வீடியோல இருந்து வந்திருக்க புக்கிங், அது ஏன் நீங்கள் 1000 rupees சொல்லலாம், பட் somebody has to 8000 புக்கிங் ரீச் ஆகணும்னா அதுக்கு 2 லட்சம் ஹிட் ரீச் ஆகி அதுலேருந்து 8000 புக்கிங்ஸ் வந்திருக்கு. அதுலேயுமே வந்து ஆல் ஆஃப் தீஸ் 8000ல we are having almost 70% every response rate with any of the updates that we are giving, and that is how we are keeping the customers engaged. I understand your fear, but again, like I said, this 8000 is only the first batch without any marketing spends. To add on, maybe the main point that he was about to say was, when you have more booking, you have more responsibility to deliver what you are promising. Otherwise அதுவே வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும். நீங்கள் என்ன புக்கிங் இருக்கோ அந்த புக்கிங் எல்லாரும் வெயிட் பண்ணும்போது அது ஈவன் மோர் நெகட்டிவாக வேலை செஞ்சிடக்கூடாது, உங்களுக்கு எதிராங்கிறத ஒரு வார்னிங்காக சொல்கிறாங்க. இல்லை சார், 8000 புக்கிங் அவங்க ரெஸ்பான்சிபிளாக பண்ணுவாங்க. அதோட 8000 பேர் வந்து அது 8000 நான் பார்க்கல சார். இப்போ அவங்க ப்ராடக்ட் பற்றி டெக்னிக்கல் கொஸ்டின் சார் கேட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி நீங்கள் யூ சீம் டு பி ஹாப்பி அண்ட் தெரியுது சூப்பரான ப்ராடக்ட். அரையே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதோட வேலிடேஷன் நமக்கு தேவையில்லை டெக்னிக்கல் சைடில். பட் அரைக்கு சேல் பண்ண தெரியுமா? நான் வந்து ஒரு கன்சியூமர் ஃபேஸிங் பிராண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கனால கன்சியூமர் எப்படி யோசிப்பாங்க அந்த சைட்லேருந்து மட்டும்தான் நான் யோசிக்க முடியும், மோர் தென் டெக்னிக்கல் சைட். ஸோ ஒரு கன்சியூமருக்கு வந்து ஒரு 2.3 lakh வேல்யூவோட ப்ராடக்ட் பொருள் அவங்க வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வேலை என்ன, அவங்க மைண்டில் அந்த சின்னதாக தோணணும் கஸ்டமருக்கு. இஎம்ஐனால அவங்களுக்கு அது when you இன்ஸ்டால்மெண்ட் படியாக நம்ம பண்ணோன்னா இட் சீம்ஸ் வெரி ஸ்மாலர். So, have you planned for any EMI tie-up? Yes, we are already in talks with very large NBFCs for financing our Still in talks? No, we have 2 players on board and there are other people as well. Okay. Again, last thing is another way நம்ம எப்படி அவங்க மைண்டில் வந்து அந்த ப்ரைஸ் சின்னதாக காமிக்கலாம்னா பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ், அது வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா அந்த ஆப்ஷனை? ஏன்னா வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த பேட்டரி அண்ட் பைக்கோட ஸ்பிளிட் சொல்ல முடியுமா உங்களுக்கு? சார், that was a very large thing before. இன்னைக்கு பேட்டரி காஸ்ட் வந்து $45 கீழே வந்துருச்சு, that is per kilowatt hour. இன்னைக்கு வந்து the cost of the battery in the motorcycle is not as significant as it was 2 years ago. நாங்கள் இதே நாங்கள் வந்து 2 years ago வாங்கும்போது ஆல்மோஸ்ட் டபுள் த ப்ரைஸ் பேட்டரி பேக் மட்டுமே. இன்னைக்கு வந்து காஸ்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால தான் எங்களோட இனிஷியல் லான்ச் ப்ரைஸ் விட நாங்கள் முதல்ல பிளான் பண்ணியிருந்த விட கம்மியாக லான்ச் பண்ணியிருக்கோம். பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் எவால்வேட் பண்ணோம். எங்களுக்கு முன்னாடி இருந்த நிறைய பிளேயரும் எவால்வேட் பண்ணாங்க. இன்றைக்கி கார்ஸ்லையுமே வந்திருக்கு, பட் அது வந்து அவ்வளோ சக்ஸஸாக வரலை. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து நம்ம ஒரு வண்டி வாங்குறோம்னா இட் இஸ் அன் எமோஷனல் பர்ச்சேஸ். இன்றைக்கி ஒரு வெஹிக்கிள் நான் வாங்குறேன் அப்படின்னா அது எந்த செக்மெண்ட்டாக வேணா இருக்கலாம், ஒரு டிவிஎஸ் 50 இருக்கலாம், ஒரு ராயல் என்ஃபீல்டாக இருக்கலாம், ஒரு சாண்ட்ரோவாக இருக்கலாம், ஒரு BMW, எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது யூஸ்வலி செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பர்ச்சேஸ் இந்த ஹவுஸ். அப்படி இருக்கும்போது பீப்புள் வாண்ட் டு ஓன் த ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ்ன்ற ஒரு கான்செப்ட் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட். சங்கீதாவில் நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விற்றுருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் ஆக்சுவலி ஒரு வெஹிக்கிள் கூட விற்கலை. நான் பர்சனலாக நான் வந்து இவி வெஹிக்கிள் விற்றுருக்கேன் கடையில். ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் விற்றுருக்கேன். ஸோ எனக்கு வந்து கஸ்டமர் பல்ஸ் தெரிஞ்சதுனால நான் கேட்குற கேள்வி எல்லாமே. ஸோ நான் பார்த்ததில் வந்து எல்லா பிராண்ட்ஸும் கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு, மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஓன்லி சிக்னிஃபிகண்ட் டாப் பிளேயர்ஸ் தான் தே வில் சர்வைவ்ன்ட்டு எனக்கு தோணுது. பட் குட் லக் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஐ ஹோப் டு சி
something really coming out fantastic, and you all coming out of flying colors, because இந்த மாதிரி ஒரு மார்வல் பார்க்குறதுக்கு மட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னா, ஐ கேன் இமேஜின் ஹவு மச் பேஷன் அண்ட் ஹவு மச் பர்சிவரன்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கணும், இல்லைன்னா முடியாது. ஸோ கூடோஸ் டு தட், அமேசிங். தேங்க்யூ ஸோ மச் சார். பேட்டரிக்கு வந்து 8 வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்கல்ல, தட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் த வெஹிக்கிள் இன் அ வே. நீங்கள் பேட்டரி பேக் வாங்கி நீங்களே பேட்டரி பண்ணுவீங்க இல்லையா, இல்லை பேட்டரி எங்கேயாவது வாங்குறீங்களா? பேட்டரி பேக் மேனுஃபேக்சரிங் இஸ் இன் ஹவுஸ் சார். ஏன்னா ஹை வோல்டேஜ் பேட்டரி பேக்ஸ் இங்கே கிடையாதுன்னு. செல்ஸ் ஆப்வியஸ்லி இன்னைக்கு இம்போர்ட்டட் தான். செல்ஸுமே வந்து எங்களுக்கான ஸ்பெசிஃபிக்லி டெவலப்ட் செல் தான். ஸோ அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் த செல்லுமே. மை கொஸ்டின் இஸ், 8 வருஷம் வாரண்டி எதுக்கு கொடுக்கணும்? யாருமே கொடுக்கல, ஏன் அவ்வளோ கமிட் பண்ணுறீங்க? Is this going to be the selling point for this vehicle? This will not be the selling point, sir. But இன்னைக்கு first fear for the customer is, நான் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேட்டரி மாற்றணும். 8 வருஷம் வாரண்டி மட்டும் தான் கொடுக்குறோமே தவிர, நாங்கள் எங்களோட பேட்டரி பேக் வந்து அதுக்கும் மேலே டெஸ்ட் பண்ணியிருக்கோம். 8 வருஷம் வாரண்டி மட்டும் தான், 8 வருஷம் லைஃப் சொல்லலை. அதுக்கும் மேலே லைஃப் வரும். இன்னைக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட்னால எலக்ட்ரிக் கார்ஸ் நிறைய விற்காங்க. அதர் காம்படிட்டர்ஸ் என்ன கொடுக்குறாங்க? டூ வீலர்ஸ்ல வந்து இட் இஸ் ஸ்டில் ஃப்ளக்சுவேட்டிங் பிட்வீன். ஸ்கூட்டர் விட்டுருங்க, அல்ட்ரா வயலட் அந்த மாதிரி அதர் காம்படிட்டர்ஸ் உங்க சிமிலர் கேட்டகரி. மோட்டார் சைக்கிள்ல வந்து டிபெண்டிங் ஆன் பிரைஸ், தட் இஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி மாதிரி வந்து 8 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் ஸ்டாண்டர்டா 3 to 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க சார். 3 to 5 years. So that's a big differentiator. Secondly, China தான் வேர்ல்ட் லீடர் இன் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், பட் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ். அங்கே ஹை வோல்டேஜ் இருக்கா? ஸோ சைனீஸ் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸ் வந்து 30 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அலோடு இல்லை. ஸோ அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். அந்த அவங்களோட ரோடில் வந்து டூ வீலர்ஸ் ஆர் இல்லீகல் மாதிரி செப்பரேட்டாக பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதில் தான் நீங்கள் ஓட்டணும். அதனால அங்கே வந்து அதுக்கான ஒரு ரெக்குயர்மெண்ட் கான்செப்டே இல்லை. எலக்ட்ரிக் டூ வீலர் செக்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் லோ ஸ்பீட் சொல்லுவாங்க, அதாவது 30 km/h அந்த ஸ்பீடு கீழே தான். இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா சைனாவில் ரன் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லெட் ஆசிட் பேட்டரின்ற பழைய டெக்னாலஜிலாம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட். அங்கே வந்து ஒரு யூட்டிலிட்டேரியனாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம வந்து டூ வீலர் வந்து யூட்டிலிட்டேரியனாக இல்லை. ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் தினேஷ், என்ன வாட் இஸ் தட் ஒன் பிக் ரிஸ்க் யூ பர்சீவ் இன் த மாடல்? சார், இஃப் ஐ வர் வெரி ஆனஸ்ட், பீயிங் இன் திஸ் ஃபோரம், ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ரிஸ்க் தட் ஐ பர்சீவ் இஸ் கேபிட்டல். இது வந்து இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் தெர் ஆர் அ லாட் ஆஃப் வெரி லார்ஜ் பிளேயர்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஸ்பேஸ். அவங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல். பட் ஆன் தி அதர் சைட், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி ஹஸ் பிகம் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட். அதாவது அவங்களுக்கும் இதே சேலஞ்ச் தான். இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். எதனால தான் இந்த ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி ஆன் ரோடு எடுத்துகிட்டு வந்துட்டனால. பட் இருந்தாலும் கேபிட்டல் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஏன்னா இங்கே எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலில் தான் நிறைய வண்டி விற்க முடியும். ஸோ கேபிட்டல் இஸ் ஆர் பிகஸ்ட் ரிஸ்க். என்னோட ஒரு கேள்வி இருக்குது பிரதர். கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ பேட்டரி இம்போர்ட் பண்ணுறீங்க, என்ன இம்பேக்ட் வரும் அதில் இந்த வண்டி ப்ரொடக்ஷனுக்கு? பிகாஸ் சோலாரில் இந்த மாதிரி முன்னாடி நடந்திருக்கு. ஸோ இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு, நம்ம ஊருக்கார் தான் ப்ரொடக்ஷன் பண்ணோம். ஸோ அதில் என்ன ரிஸ்க் பார்க்குறீங்க அண்ட் அதில் காஸ்ட் வேரியன்ஸ் என்ன பார்க்குறீங்க? இப்போ ரீசெண்டாக வந்த பட்ஜெட்டில் இன்ஃபேக்ட் ஆக்சுவலி இன்னும் லீனியன்ட் தான் ஆக்கியிருக்காங்க. பட் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின். இதே கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆனால் என்ன பிரச்சனை வரும்? ஆஸ் அ கம்பெனி வி ஆர் கெமிஸ்ட்ரி அக்னாஸ்டிக். இன்னைக்கு 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து செல்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம், பட் பேட்டரி பேக் இன்ஹவுஸ் பண்ணுறோம். இதே கெமிஸ்ட்ரி, இதே பேட்டரி பேக், இதே செல் எங்களுக்கு இங்கே சப்ளை பண்ணுறதுக்கு வி ஆர் ஸ்பீக்கிங் வித் அ வெரி லார்ஜ் tier 1. ஓகேங்களா? இது வந்து ஆனால் ஸ்கேலை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு 18 months ஆகும். ஸோ அடுத்த 18 monthsக்கு வி டோன்ட் ஃபோர்சி எனி சேலஞ்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் ரூல்ஸ். பட் அப்படியே அதுக்கப்புறம் ஆனாலும் வி ஹாவ் அ லோக்கல் சோர்ஸ் ஃபார் திஸ். One question to add up from my end. இப்போ இந்த EV vehiclesனு சொல்றாங்கல்ல, நிஜமாவே இஸ் இட் பொல்யூஷன் காஸ் பண்ணாத ஒரு விஷயமா, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி தானா அப்படின்றத இட் வில் பி நைஸ் இஃப் யூ குட் எக்ஸ்பிளைன். ஸோ எந்த ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் அதுக்கான ப்ராப்பர் சப்ளை செயின் டெவலப் ஆகி வரத்துக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த ப்ராசஸில் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் வில் பி புட் இன். இன்னைக்கு மேஜர் ப்ராப்ளம் வித் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபால்ட் மைனிங்கிறதுல தான் பெரிய இஷ்யூ இருக்குது. மிச்சபடி ஆல்மோஸ்ட் ஆல் காம்பனன்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஆல்ரெடி தேர். லித்தியமுமே வந்து த பர்சன்டேஜ் ஆஃப் லித்தியம் இந்த வெஹிக்கிள் இஸ் வெரி வெரி லிட்டில். அதுக்கான மைனிங் ஸ்டாண்டர்ட்ஸும் நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கான ஸ்டாண்டர்டைசேஷன் வர இட் வில் சேஞ்ச். ஆனால் ஹையர் ஒரு 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 20,000 ஃபீட்லேருந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆக்சுவலி க்ரீன் தான். எதுனால நீங்கள் ஒரு டீசல் ஜென்ரேட்டர் வச்சு ஒரு வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணிங்கனாலும் the well to wheel efficiency is significantly more than actually running a petrol powered vehicle. ஏன்னா பிரேக் அடிக்கும் போது தான் நிறைய லாஸ் வருது. அதனால அதை பண்ணணும்னு நான் சொல்லலை, பட் அப்படி பண்ணா கூட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மோர் எஃபிஷியன்ட் தான். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு வெஹிக்கிள் வந்து பேட்டரி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக லேண்ட்ஃபில்க்கு போயிடும், அதனால இட் நீட்ஸ் பி ஸ்கிராப்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று,
எலக்ட்ரிக் டூ வீலரில் வாரண்டி மட்டும் தான் 8 இயர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். நிறைய கார்ஸ்லையும் கொடுக்குறாங்க. பட் அது 8 இயர்ஸ் தான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மேலேயும் வேலை செய்யலாம். அப்படியே அந்த லைஃப் சைக்கிள் முடிஞ்சாலுமே வந்து இட் கேன் பி ரீயூஸ்ட். எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ன்ற மாதிரி ஒரு செட்டப்பில் இட் கேன் பி ரீயூஸ்ட். அதுக்கப்புறம் மெட்டீரியல் ரிகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லித்தியம் அயன் செல்ஸ்ல ஸ்பெசிஃபிக்லி என்எம்சி அண்ட் என்சிஎஸ் செல்ஸ்ல 95% வரைக்கும் ரீரிகவர் பண்ண முடியும். ஸோ it is possible to put it back into the ecosystem. Okay. அதனால ஓகே, thank you so much. ஸோ இந்த என்டையர் பிட்ச் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக போச்சு. சலிக்காம கொஸ்டின்ஸ் பேக் டு பேக் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் வந்து கம் ஆன், அமேசிங் கொஸ்டின், ஐ அப்ரிஷியேட் இட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கே கொஞ்சம் இம்ப்ரெஸ்டாக இருந்துச்சு. என்னப்பா எல்லாரும் பயப்படுவாங்க கொஸ்டின்ஸ்க்கு, இவங்க வந்து அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ ஒரு பைக் வாங்க போனோம் அப்படின்னாலே நிறைய கேள்வி கேட்போம். இப்போ பைக் கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கும் நிறைய கேள்வி இருக்கும். ஓகே, ஸோ எல்லாம் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ வந்துட்டு உங்களுடைய ஆஸ்க் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லை அவங்க ஒரு ஆஃபர் தராங்களா அப்படின்னு பார்க்கலாம். நெகோசியேஷனுக்கான டைம். ஸோ ஒன்ஸ் அகைன் உங்களுடைய ஆஸ்க் சொல்லுங்க. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஓவர் டு யூ. 1500 units per month scale up பண்றதுக்காக we are raising 150 crores. அதில் we want to open up a portion for about 3 crores at a valuation of 640 crores. Okay, 3 crores at a valuation of 640 crores. Sir, we'll start with you. Yeah, from our side, I think we'll be interested to invest, and after discussion, we'll give you a small update on what will be our share. அமேசிங் சிங்கம்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இந்த ரவுண்டுக்கு ஐ எம் அவுட். ஐ ஹோப் டு see you successful. நெக்ஸ்ட் ரவுண்ட், அடுத்த ரவுண்ட் நம்ம பார்க்கலாம். And see you on the real field in the market. Thank you so much, sir. Yes, வேம்பு சார். நான் ஏற்கனவே வந்து ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் பைக் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஐ ஹவ் ஆல்ரெடி டேக்கன் ஒன் ரிஸ்க் ஆன் இவி பைக்ஸ். ஸோ அதனால் ஐ வில் பாஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நவ். பட் த ப்ராடக்ட் இஸ் அமேசிங். த USPs you are saying are very good, and definitely, the bike will do well. Wish you the best. Thank you so much. 6 yearsக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷன் வந்து அவங்க எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. I appreciate it. Thank you so much. சுரேஷ் சார், ஒரு 2 minutes discussion will do. Please, and sir. then Okay. we'll decide. So yes, நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let's give them some time. ஒரு பெரிய டிஸ்கஷன் ஒன்று நடந்துச்சு. ஸோ இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ப்ரவுட், ரொம்ப பெருமையாக இருக்குது தட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கீங்க. போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பைக் சென்னை சிட்டியில் அக்ராஸ் இந்தியாவில் நம்ம சீக்கிரமாக பார்க்க போகிறோம். ஆஸ் அ குரூப் நம்மளெல்லாம் டிசைட் பண்ணியிருக்கு தட் நம்ம கண்டிப்பாக உங்கள் தொழிலில் உங்கள் பிஸ்னஸில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஆனால் சின்ன விஷயங்கள் இருக்குது தட் நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னா, நீங்கள் 8000 வண்டி கண்டிப்பாக டெலிவர் பண்ணோம் 1 இயரில். அந்த கெப்பாசிட்டி பில்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டெலிவர் பண்ணோம். அப்போ தான் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணது வேல்யூபலாக இருக்கும், சென்சிபிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்குற 640 கோடி வேல்யூவேஷன் அது கொஞ்சம் செட் ஆகலை. பிகாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ப்ரீ ரவுண்டில். ஸோ குரூப்பாக வி ஆர் திங்கிங், எதுக்கு வை டோன்ட் யூ கன்வெர்ட் டு CCPS மாடல். ஸோ CCPSனால் நம்மளுடைய கம்பல்சரி கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் மாடலில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். அதில் நம்மளோட வாட் வி ஆர் கம்ஃபர்டபுள் இன் த குரூப் இஸ், நீங்கள் ஃப்ளோர் 400 கோடிக்கு பண்ணலாம், அண்ட் கேப் நீங்கள் 520 கோடிக்கு பண்ணலாம். இல்லைனா அந்த விஷயம் அப்புறமா கூட நம்ம பேசலாம். பட் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது அட் அ லோவர் வேல்யூவேஷன், கிளியர் டியூரேஷன் in the next round of fundraising. சுரேஷ் சார் என்ன சொல்கிறீங்க சார்? ஐடியா பேஸ் பண்ணி ஒன்று காசு ரைஸ் பண்ணலாம், இல்லை காசு இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அந்த சேல்ஸ்லாம் நடந்தப்புறம் காசு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இருக்கிறது சிச்சுவேஷன் இஸ் இன் பிட்வீன். ஐடியா நல்லா இருக்குது, ப்ராடக்ட் ஃபீல் நல்லா இருக்குது, பட் ப்ராடக்ட் சேல் ஆகுமான்ற டவுட் இருக்குது. ஐ மீன் ஹவு த இட் வில் கம்ன்றது. ஸோ அதனால் வாட் வி ஆர் திங்கிங், நாங்கள் ஆஸ் அ குரூப் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, இதுக்கு கரெக்டான ப்ரைஸ் டிஸ்கவரி பண்ணுற நிலைமையில் இல்லை. ஓகே, பிகாஸ் இதை வந்து எதை வேல்யூ பண்ணுறதுன்னு தெரியல. டெக்னாலஜியை வேல்யூ பண்ணுமா, நீங்கள் காம்பனன்ட் ஸ்கில்ஸை வேல்யூ பண்ணுமா, உங்கள் செல்லிங் ஸ்கில்ஸை வேல்யூ பண்ணுமா, இல்லை ப்ராடக்ட் டிசைனை வேல்யூ பண்ணுமா, இல்லை மார்க்கெட் பொட்டென்ஷியலை வேல்யூ பண்ணுமான்ற ஐடியா கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் பார்க்குற பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, நீங்கள் 4 பேருமே குட் ப்ரொஃபைல், பேஷனேட் பீப்புள். ஒரு 5 வருஷமாக இதில் வந்து யூ வில் ஸ்பெண்ட் டைம். நம்ம ஊர் பசங்க, நல்ல ஒரு ப்ராடக்ட் ஃபீல் கனெக்ட் இருக்குது. அந்த வகையில் நீங்கள் இருக்கிற செக்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய க்ரோத் இருக்குது. நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. கேள்வின்னு கேட்க போனால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கே பதில் இருக்குமான்னு தெரியல. அவ்வளோ டயர்டாகாமல் கேள்வி கேட்குற அளவுக்கு கேள்வி இருக்குது. ஸோ வாட் வி ஆர் டிசைடட், ஒன் குட் நியூஸ் இஸ், ஆஸ் அ குரூப் 2.5 crores இஸ் வாட் வி ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட்.
ஓகே, ஃபர்ஸ்ட் குட் நியூஸ். த செகண்ட் திங், சார் சொன்ன மாதிரி நான் வந்து ஃப்ளோரு கேப்பு 640 740 ரைட்டான்றதை யோசிக்காமல் நீங்கள் 150 கோடி ரைஸ் பண்ணுறீங்க. இட்ஸ் அ பிக் மணி. அந்த பணம் ரைஸ் பண்ணால் தான் நாங்கள் கொடுக்குற 3 கோடிக்கே வேல்யூ. ஸோ அந்த வகையில் அந்த ஒரு பெரிய இன்வெஸ்டர் டெஃபினட்டாக இதை விட ஜாஸ்தி டீப்பராக அனலைஸ் பண்ணி அந்த வேல்யூ உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ அதனால் சிம்பிளாக நம்ம வந்து டிஸ்கவுண்ட் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட், ஓகே, அப்படின்ற அடிப்படையில் போயிடலாம் நான் பார்க்குறேன். அதுக்கு இன்வெஸ்டர்ஸும் ப்ராட்லி ஓகே. அந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வந்து 25% டிஸ்கவுண்ட் இஃப் த ஃபண்ட் ரைஸ் ஹேப்பன்ஸ் வித்தின் த நெக்ஸ்ட் 12 months. ஏன்னா அடுத்த 12 months உங்களுக்கு கண்டிப்பாக காசு வந்தே ஆகணும். ஃபண்ட் ரைஸ் பண்ணாமல் இருந்தால் உங்களாலே இருக்க முடியாது. ஸோ அந்த வகையில் நான் 12 to 24க்கு என்ன 36 என்னலாம் போக விரும்பலை. வித்தின் 12 monthsல நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுல 25% டிஸ்கவுண்ட் டு அஸ் கொடுத்தா ஒரு 2.5 crores இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதில் நேட்டிவ் லீட்லேருந்து சார் இஸ் willing to put 1 crore and Nikhil from Jito is willing to put 1 crore and I am willing to commit 50 lakhs. ஓகே இதான் விஷயம். ஓவர் டு யூ. ஓகே ஸோ அந்த ஹோல் 2.5 crores நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ப்ரொவைடட் நெக்ஸ்ட் ரவுண்டில் 25% டிஸ்கவுண்ட் இருக்கும், அப்படிதானே? அண்ட் வி வில் ஆல்சோ ஹெல்ப் யூ டு சி இந்த பேலன்ஸ் 50 லட்சம் நீங்கள் கேட்குறதையும் டைப் பண்ண முடியுமான்றதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ தட் யூ டோன்ட் கோ டு 50 lakhs ஃபார் சம்படி. 3 crores we can try. ஃபைனலி நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு மோரலஸ் கிட்டக்கு வந்தாச்சு. ப்ளஸ் ஆனால் அவங்க ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஐ யூ கைஸ் ஓகே, நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி we are raising a larger round. அதனால் வந்து எங்களுக்கு அந்த ரவுண்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து இந்த 150 crores வந்து ஒரு 2-3 பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அதிலிருந்து அவங்க டிஸ்கவர் பண்ணி வந்த வேல்யூவேஷன் தான் 640 crores. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதிலேருந்து ரொம்ப டிஃப்ரென்ஷியல் வேல்யூவேஷன் இன்றைக்கி எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் பிளாட்ஃபார்ம்லேருந்து அண்ட் யூனோ இங்கே இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கிரெசன்ட் இன்குபேஷன் குரூப்பாக இருக்கட்டும், ஆர் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இதே சேம் ஈகோ சிஸ்டம்லேருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால நாங்கள் எங்கள் போர்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்த ஒரு நெக்ஸ்ட் ஆஃபர், தட் இஸ் த லோவஸ்ட் ஆஃபர் தட் வி கேன் கோ இஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அதே அந்த ரவுண்ட் இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு வேல்யூவேஷன் நம்பர் செட் ஆகிருந்தாலும் அதுக்கு வாட் எவர் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் 12 months அதுலேருந்து ஒரு டிஸ்கவுண்ட்டுக்கு எங்களுக்கு ஓகே. பட் ஆனால் 12 monthsக்கு வந்து we will be able to go only to 20% discount and floor and cap வந்து அவ்வளோ கம்மியாக வைக்க முடியாது. ஏன்னா வேல்யூவேஷன் ஆல்ரெடி 640 இருக்கும்போது அதுக்கு கீழே கேப் வைக்க முடியாது. ஸோ ஃப்ளோர் 500 crores-உம் கேப் 700 crores-உம் would be the best we can do. So you are saying 20% discount. 20% discount 12 and months. I think floor and cap and other nitty-gritties அதை தனியாக டிலிஜென்ஸ்க்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். So I think that we leave it aside at the moment. The 20% discount I think should be okay for us. What do you think? சரிங்க, அவங்க கூட சேரணும். தமிழ்நாட்டு should become EV நாட்டு. So that is very very important, right? And இப்போ இல்லைனா எப்போ? So let us do that. வெளியில் பேசலாம் 4 clap பற்றி, but 20% is all right in 12 months. Yeah. Basically, it's not about 25 or 20. Our idea is to encourage this startup. அதனால வந்து நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுங்கிற விதத்தில் நாங்கள் உள்ளே வரோம் அப்படிங்கிறத இது வந்து ஆக்சுவலாக கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி இட் இஸ் என்கரேஜ்மெண்ட் திங் ஒன்லி. சார் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்கரேஜ் பண்ணுறதுக்காக 3 crores வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நானும் ஒரு சூப்பர் ஐடியாவோட அடுத்த எபிசோடில் வருவேன். என்கரேஜ்மெண்ட்காக ஒரு 1 crore கொடுத்தா கூட போதும் சார். நான் வந்து அதை ஒரு பெரிய பூஸ்டாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ எஸ், வேம்பு சார், உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன சார்? அதாவது இப்போ ஆண்டர்ப்ரனர்ஷிப்பையும் ஒரு நல்ல ப்ராடக்ட், ஒரு ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க் இவ்வளோ இருக்குது, ப்ராடக்ட் ரிஸ்க் இவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி இதை வந்து என்கரேஜ் பண்ணணும்னு இங்கே 3 பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வெரி ரொம்ப ரொம்ப என்கரேஜிங் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் த ஷோ. ஸோ அப்போது இதே மாதிரி வந்து இது ஒரு சமுதாய புரட்சியே உண்டு பண்ணும். எல்லாரும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை இதை மாதிரி என்கரேஜ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து இஸ்ரேலை ஸ்டார்ட் அப் நேஷனாக டிஸ்லாஜ் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஸோ டீல் ஓகேவா உங்களுக்கு? ஓகே, தம்ஸ் அப், 2 thumbs up காமிச்சிருக்காங்க. பட் ஐ திங்க் we have something else for you, ஒரு ஸ்பெஷல் அடிஷன் to whatever they have. ஸோ HNIs கூட கனெக்ட் பண்ணலாமா? Can we have the connection to HNIs please? இந்த இவி பைக் வந்து ஃபீல்டுக்கு வந்ததுன்னா முக்கியமான ஒரு விஷயம், கஸ்டமர் வாங்குறதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபினான்ஸ் தேவைப்படும். ஸோ எங்களோட குரூப் கம்பெனி ஸ்ரீநிதி கேபிட்டலில் வந்து we have 55 branches in Tamil Nadu. So we can provide auto finance to whatever vehicle which Raptee brings and based on the customer eligibility. ஸோ இது வந்து எங்களோட சைட்லேருந்து நாங்கள் கொடுக்க முடியும்.
Thank you so much, sir. Thank you. Yes, Parvesh sir, you have something for us. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இவி வெஹிக்கிள் வரப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள்கிட்ட வந்து இந்த குளோபல் ஹைப்ரிட் ஆக்சலரேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார்ட் அப்பை இந்த மிடில் ஈஸ்ட் நாட்டில் இந்த ஸ்பெஷலி இந்த துபாய், அபுதாபி அங்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இவியை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5000 வெஹிக்கிள் இந்த தலபாத் மாதிரி டெலிவரிக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ அது மூலமாக நிறைய இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த ஆக்சலேஷன் ப்ரோக்ராமில் உங்களை ஆன்போர்ட் பண்ணி அதை கொண்டு போகிறதுக்கே நாங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தரோம். Okay, thank you so much, sir. Thank you, HNIs. Okay, நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பிளாட்ஃபார்மில் நாட் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய பிஸ்னஸ் டீல்ஸுமே நடக்கும், just like how it happened. So yes, okay, so ஹாப்பியாக டீலை சீல் பண்ண போகிற நேரம் இது. Can we have the check and the agreements, please? Okay, so நம்மளோட Raptee Startup Singam 3 crores investment வந்து இங்க வாங்கியிருக்காங்க. So can we have the investors and the founders to please celebrate this? Okay, so yes, நம்மளுடைய Raptee Startup Singam 2.5 crores of investment win பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.